எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே சொல்லப்பட்டிருக்க அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் சொல்ல கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. இந்த கண்டென்ட் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ், மார்க்கெட்டு இன்றைக்கி நம்மளுக்கு ட்ரேடு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கே ட்ரேடு முடிஞ்சிருச்சுங்க. 12 மணிக்கே நம்ம டார்கெட் வந்து அடித்து முடிச்சிருச்சு மார்க்கெட்டு. அதாவது டார்கெட் ரீச் ஆகிருச்சு, ப்ராஃபிட் போதும்னு சொல்லி கட் பண்ணுற ஒரே ஒரு அகாடமி நம்ம தாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி நம்மளுக்கான பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. இதை வந்து இன்றைக்கி உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ட்ரேடை கட் பண்ணி போகிற ஒரே ஒரு அகாடமி நம்ம அகாடமி தான். ரொம்பவே நம்மளோட லெவல்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக மார்க்கெட்டில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், நம்ம 24,700 பிஇக்கு இன்றைக்கி நம்ம கொடுத்த லெவல்ஸு அண்டு நம்மளோட டார்கெட்டு. இந்த டார்கெட்லாம் மார்க்கெட் எப்படி வந்து பின் பாயிண்ட் அடிச்சிருக்கான் அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ மார்க்கெட்லேயே வந்து இதுதான் 24,700 புட் ஆப்ஷனுக்கு வந்து லெவலு. அண்டு இன்றைக்கி மார்க்கெட் கண்டிப்பாக புட் ஆப்ஷன் சைடில் மார்க்கெட் ஒரு டார்கெட் கொடுப்பான், சூப்பராக கொடுப்பான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டு ரெட் கேண்டில் சூப்பராக வைக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே பாருங்கள், 24,700 பிஇ நான் போட்ட கோட்டை தாண்டவே கிடையாது. நீங்கள் வேணால் 5 மினிட் கேண்டில் வச்சு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் கொடுத்த லெவல். சரியா? இப்போ நான் வந்து நம்ம இன்றைக்கி மார்க்கெட் ரீச் ஆனதை போய் பார்க்கலாம். போய் பாருங்கள், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குற சார்ட் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டு. இப்போ 24,700 புட் ஆப்ஷன் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டு. ஆக்சுவலாக டவுன் சைடில் சப்போர்ட் வந்து 66ன்னு போட்டிருந்தோம். அவன் 80 ரூபாவில் சப்போர்ட் எடுத்தான். கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போதே நம்ம இந்த இடத்துல 1 மினிட் கேண்டில் வச்சு, ஜஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் வச்சு, இது ஒரு ஆர்டர் பிளாக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு ஆர்டர் பிளாக்கு. இங்கேருந்து தான் மார்க்கெட் மேலே போகும்னு சொன்னோம். 86 ரூபாலேருந்து 142 ஃபஸ்ட்டு போனால், திருப்பி கீழே வந்தால் நம்மளோட லெவல்ஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு 120 பிரேக் பண்ணதுக்கப்புறம் 178 அடிக்கணும்னு சொன்னோம். 178 160 சொல்லியிருந்தோம். அடுத்து 178, அடுத்தது 203 பெர்ஃபெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுறது பாருங்கள். 203 பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டார்கெட், ஃபைனல் டார்கெட் 253. 5 மினிட் கேண்டில் வச்சு செக் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 253 புள்ளி வச்சோம். கரெக்டாக மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா? இது வந்து 3 மணிக்கு மேலே நடந்தது. இப்போ நியூ மெத்தட் ஏதோ கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நியூ மெத்தட் படி மார்க்கெட்டில் வந்து பெரிய வொலட்டிலிட்டி நடக்குது. இது ஒன்லி ஃபார் எனக்கு தெரிஞ்சு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது மாதிரி தெரியுது. சரியா? இது எல்லாம் பிக் பிளேயர்ஸ்க்காக சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. எப்படி செல் பண்ணியிருக்காங்க? வித்தின் வந்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளே 220 ரூபாலேருந்து 84 ரூபா அந்த லோவை வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்கன்னா இது ஒன்லி ஃபார் பிக் பிளேயர்ஸ்க்காக. சரியா? ஸோ இதுக்குள்ளே என்ன இன்சைடு மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரிசர்ச் பண்ணி கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தானே பழக ஆரம்பிச்சிருக்கோம். 2 நாள் தானே ஆகுது. 2 க்ளோசிங் தான் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. அதில் ஒரே ஒரு எக்ஸ்பைரி டே தான் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி. சரியா? அதனால் இதுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி இந்த பாயிண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணலாங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அதாவது 24,500 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30 ரூபாவில் தான் இருந்தது. நான் 30 ரூபாவில் இருக்கும்போதே நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் 30 ருபீஸில் சப்போர்ட் எடுக்கிறேன்னு. கரெக்டாக 116 ரூபா போயிட்டான். ஓகேவா? 24,500 சிஇ பரவாயில்ல. சரியா? ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம காலையில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்ன சொல்லியிருந்தோம்னா, கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட்டு புட் சைடில், அதாவது ரெட் கலர் கேண்டில் தான் வைக்கும், ஒரு பெரிய மூவ் கொடுக்கும் அப்படின்றது சொல்லியிருந்தோம். ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? நம்மளுடைய லெவல்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு. அண்டு நம்ம 178 கான்செப்ட் கூட வந்து இன்றைக்கெலாம் அவ்வளோ அருமையாக லட்டு சாப்பிட்ற மாதிரி மார்க்கெட்டில் ஒர்க் ஆச்சு. சரியா? ஓகே, நம்ம லெவல்ஸ் வந்து எப்படி எடுத்துகிட்டு வர்றோம், இங்கே லெவலை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் வந்து நல்லபடியாக பண்ணலாம். இங்கே நிறைய பேர் வந்து என்னன்னா, யார்கிட்டையாவது கால்ஸ் கொடுக்க மாட்டாங்களா, யாராவது ஏதாவது டிப்ஸ் கொடுத்துட மாட்டாங்களா, அதில் சக்ஸஸ் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால்
நான் இங்கே ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமியில் நாங்கள் இங்கே நாலேஜ் கொடுக்குறோம். இது எப்படி வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை அப்ரோச் பண்ணணும், எப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மார்க்கெட்டை வந்து நம்ம பார்க்கணும், அதில் எப்படி வந்து ஈஸியாக வந்து ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி மட்டும்தான் நம்ம இங்கே பண்ணுறோம். அதே மாதிரி இந்த லெவல்ஸ் எடுத்துகிட்டு வரோம் பார்த்தீங்களா, இந்த லெவல்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இந்த லெவலுக்கு மார்க்கெட்டு அப்படி ஒபே பண்ணும். என் வீடியோவில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, என் தம்ப்லைனில் கூட பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு கோடி போட்டால் கோட்டை மார்க்கெட் தாண்டாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஆகஸ்ட் பேட்சில் இருக்கிற அத்தனை பேரும் அதை வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. எஸ், ஆமாம் சார், நீங்கள் ஒரு கோட்டை போட்டால் மார்க்கெட் தாண்ட மாட்டேங்குது சார், தயவு செஞ்சு அந்த கோட்டை எடுத்து விடுங்க சார், மார்க்கெட் மேலே போகட்டும் சார் அப்படின்ற சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம லைவில் இருக்காங்க. புரியுதா? நம்ம ஒரு கோடு போட்டால் மார்க்கெட்டு அதுக்கு அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த லெவலை எடுத்துகிட்டு வர்றதுல தான் விஷயமே இருக்குது. ஓகேவா? அதை தான் நான் இங்கே அந்த 2 மாத கோர்ஸில் உங்களுக்கு சிம்பிளாக எப்படி வந்து டீச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி டீச் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமமே 15லேருந்து 20 பாயிண்ட் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் கொடுத்ததா எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஏன்னா எப்போயாச்சும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மந்த்ஸாக வந்து பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் கொடுத்ததே கிடையாது. ஒரு 30 பாயிண்ட்டுக்கு மேலே நாங்கள் கொடுத்தது கிடையாது ஸ்டாப் லாஸ். எங்கள் டார்கெட் லெவல் இப்படி தான் இருக்கும். இதுதான் எங்களுடைய டார்கெட் லெவல். எப்படி மார்க்கெட்டு நம்ம போட்ட லெவலுக்கு பக்காவாக ரெஸ்பெக்ட் பண்ணோம். சரியா? ஸோ கற்றுக்கோங்க, கற்றுக்காமல் போய் மாட்டாதீங்க. அது அந்த ஆர்டர் பிளாக் பாருங்கள், 86 ரூபா. இந்த இடத்துல தான் ஆர்டர் பிளாக். நான் இந்த இடம் வந்தவுடனே ட்ரா பண்ணிட்டேன். இங்கேருந்து தான் மார்க்கெட் மேலே போகணும். கரெக்டாக வந்து அடித்தான் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால், இந்த லைன் தான் போட்டு வச்சுருந்தேன், இந்த லைனை பிரேக் பண்ணிச்சு. 142 ஃபஸ்ட்டு இங்கேயே நிறைய பேர் புக் பண்ணாங்க. திருப்பி 120 மார்க்கெட் பிரேக் பண்ணோடனே இங்கேயே எடுத்துகிட்டு பாருங்கள், மார்க்கெட்டு அடித்து துவம்சம் பண்ணுச்சு. இன்றைக்கி நம்மளுடைய டார்கெட்டை கரெக்டாக போய் அடித்தது. 253 தான் நம்மளோட டார்கெட்டு. இது வந்து கொசுறு. சரியா? இது என்ன சார் மேலே விக்கு விட்டுருக்கான்னா, இது வந்து கொசுறு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், முற்றாம் தாண்ட முடியல பார்த்தீங்களா? திஸ் இஸ் அவர் லெவல். ஓகேவா? ஸோ கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த லைவ் ரெக்கார்டிங் வந்து பண்ணியிருக்கேன் நான். அதை பற்றின முழு வீடியோ வந்து ரெக்கார்டட் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து நிறைய விஷயங்கள் அதுலேயும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அது உங்களுக்கு ஒரு நாலேஜபுளாக இருக்கும். கற்றுக்கோங்க, கற்றுக்காமல் போய் லாஸ் பண்ணாதீங்க. சரியா? அது வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. கண்டிப்பாக டைம் இருக்கும்போது இந்த லைவ் வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ and good night. See you.